சாதிய ரீதியாக எல்லா இடங்களிலும் காவல்துறை பணி மாற்றம் செய்யப்படுகிறது, பணி நியமனம் செய்யப்படுகிறது. ஊருக்குரிய என்ன ஜாதியோ அந்த அதிகமாக எந்த ஜாதிக்காரன் இருக்கிறானோ அவனை கொண்டாந்து போடுறது. அப்போ தானே தம்பி அஜித்குமார் போன்ற இழிவு நிலை மோசமாக்கப்பட்ட ஜாதிகளிலிருந்து அடித்து கொள்ள முடியும். பறையர்கள், பல்லர்கள், நாடார்கள், அதற்கு கீழே இருக்கிற சிறு குறு சாதியை சார்ந்தவர்கள் தான் இவங்களுக்கு வந்து தொக்கு. இதுல சாதிய ரீதியான ஒரு மனநிலை வந்து இருந்த மாதிரி தெரியலையே சார். இந்த இருக்கு, உள்ள இருக்கு. நீங்க உள்ள இருக்கு, நீங்க போய் விசாரிங்க. இந்த 5 பேர் இப்போ கைதாகி உள்ள வச்சிருக்காங்களா இந்த அயோக்கிய பேருங்க. இந்த 5 பேர் வந்து ராஜா, அந்த ராஜாங்கிறவனை முதல்ல கவனிக்கணும். அவன்லாம் எனக்கு விட்டீங்கன்னா கடிச்சு கொதறிடுவேன். அவன் தான் முதல்ல கை வச்சிருக்கான், ராஜாங்கிறவன். அடுத்து கண்ணன் ஒரு அயோக்கிய பெயர். இவன் பொண்டாட்டியெல்லாம் நேற்று வந்து அந்த திருப்புவனம் காவல் நிலையத்துக்கு முன்னாடி கதறாளுங்க. வெக்கமா இல்லை உங்களுக்கெல்லாம்? கொலை செஞ்சு போட்டு புருஷனுக்கு என்ன நீதி கேட்குறிய? செஞ்சது கொலை, அயோக்கியத்தனம். உன் வீட்டில் நடந்திருந்தா, உன் பிள்ளைக்கு நடந்திருந்தா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஏன் உங்கள் கையை பிடிச்சிருத்தானா அஜித்து? என்ன நீதி கேட்டு காவல் நிலையத்துக்கு முன்னாடி போராட்டம்? இது எல்லாமே காவல்துறையை தூண்டி விட்டது. போராட்டம் நடத்துங்க, உங்கள் எதிர்ப்பை காட்டுங்க. உள்வேலை, உள்ளடி வேலை. இந்த வேலையை செய்தவன் அவன். தூண்டி விட்டவர்கள் யார்? அவனை பிடிச்சி உள்ள வைங்க. அப்போ தான் சட்ட ஒழுங்கு பாதுகாக்கப்படும் தமிழ்நாட்டில்.